வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். நீங்கள் உங்கள் பேன் கார்டோட ஆதாரை இன்னும் லிங்க் பண்ணலையா? போச்சு அப்படின்னு ஏன் டைட்டில் கொடுத்துருக்கோம்னா, முதலாக சமையல் எரிவாயுவுக்காக மானியம் பெறுவதற்கு இந்த ஆதாரை லிங்க் பண்ண சொன்னாங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு எரிவாயு இணைப்பு இருக்கவங்க லிங்க் பண்ணிட்டாங்க ஆதாரை. பட் நிறையா டூப்ளிகேட் கனெக்ஷன்லாம் லிங்க் பண்ண முடியல. ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு நல்ல லாபம் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேஷன் கார்ட்லேயும் ஆதாரை லிங்க் பண்ண சொன்னாங்க. ரேஷன் கார்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆதாரை லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணால் தான் நம்ம அடுத்து திங்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது எல்லாருமே லிங்க் பண்ணாங்க. ஆனால் பல லட்சக்கணக்கான கார்டு இன்ன வரைக்கும் லிங்க் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அது டூப்ளிகேட் கார்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன் அவங்களால லிங்க் பண்ண முடியலைன்னு தெரியும் நம்மளுக்கே. ஏன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், கண் பார்வையை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஆதார் கார்டு தான் பண்ண முடியும். ரேஷன் கார்டு, பேன் கார்டெலாம் பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் போடலாம். ஒரு ஆளுக்கு எத்தனை பேன் கார்டு வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் எல்லா ஃபீல்டுலேயுமே இப்போது ஆதாரை லிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் பேன் நம்பரோட ஆதாரை இணைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய லிமிட்டுக்குள்ளே இல்லை நம்ம கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமையிலையும் நம்ம ஆதார் கூட நம்ம பேனை லிங்க் பண்ணலைன்னா கவர்மெண்ட்டோட பார்வைக்கு அது போலியானதாக தான் தெரியும். கவர்மெண்ட் ஜூன் 30க்குள்ளே லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் லிங்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க் பண்ணாதவங்க இம்மிடியேட்டாக பண்ணுங்கள். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஆன்லைனில் பண்ணுறது 2-3 ஸ்டெப் தான். இதுக்கு தனியாக ஆண்ட்ராய்டில் ஆப்பெல்லாம் கூட வந்துடுச்சு. நீங்கள் ஆப் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஆதார் லிங்க் டு பேன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர் டைப் பண்ணணும், 2வது ஆதார் நம்பர் டைப் பண்ணணும், 3வது உங்கள் நேம் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஆதாரில் உங்கள் நேமுக்கு அப்புறம் உங்கள் அப்பா பேர் வரும். அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு கீழே உங்கள் ஆதார் கார்டில் வெறும் இயர் ஆஃப் பர்த் தான் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிக் அடிங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எதுவும் பண்ணாதீங்க. அடுத்து இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆதாரம் பேனும் லிங்க் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் மேலேயே. உங்களுடைய பேன் டீட்டெயிலும் ஆதார் டீட்டெயிலும் மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஆப்ஷன்லாம் வரும். ஆதாரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்குண்டான ப்ரூஃபை வச்சுட்டு கரெக்டாக ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆன்லைனில் கரெக்ஷனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறதெல்லாம் சீக்கிரமே ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.